ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட் ஸ்டோரேஜ்க்கு நம்ம ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு டாஸ்க் பண்ணுறோம், டெஸ்டிங் மாதிரி. ஸோ அது மைக்ரோ டாஸ்க்குக்கெலாம் நான் கிளியராக வீடியோ போட்டிருக்கேன் அண்ட் கண்டென்ட் ரைட்டருக்கும் நான் போட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், அதாவது யூடியூப் சேனலில் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிளியராக பார்த்து அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டாஸ்க் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாகின் பண்ணிவிட்டு எஸ்பிஓ க்ளவுட் ஆக்சஸ்க்குள்ளே போங்க. இங்கே லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்தது கோ டு டேஷ்போர்ட் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டுன்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க, இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ இதில் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு டைம் அதை வெரிஃபை பண்ண கேட்கும். அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா உள்ளே இந்த பப்ளிக் இருக்கிற மாதிரி தான் அதுலேயும் இருக்கும் ஃபைல்ஸுன்னு. பட் இது ரொம்ப இப்போதைக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம ஒர்க்குக்காக தான் வந்திருக்கோம், அதை மட்டும் நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லலை, நம்ம ஒர்க்குக்கு போகலாம். ஸோ பப்ளிக் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பப்ளிக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டாஸ்க் பார்த்துடலாம். ஸோ எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க் இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் இமேஜும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். இமேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த ஹேஷ்டேக் எல்லாமே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக கீழே வரைக்கும் எல்லாமே இந்த கோர்ஸஸ் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இதை படித்து பாருங்கள். அவங்க இமேஜ் கொடுத்துருப்பாங்க, 10 ஸ்பெசிஃபைட் ஹேஷ்டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வச்சு யூஸ் பண்ணணும். ஸ்பான்சர் லிங்க்கு, அதாவது இதுதான் ஸ்பான்சர் லிங்க்கு. ஸ்பான்சர் லிங்க்கு யூஸ் பண்ணணும். ஜென்யூன் பர்சனல் ஃபீட்பேக் 5 வேர்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இமேஜை நம்ம அப்லோட் பண்ணணும், ஃபீட்பேக் கொடுக்கணும். அந்த ரிக்வைர்ட் ஹேஷ்டேகும் ஸ்பான்சர் லிங்க்கும் கிளியராக எல்லாமே அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு விசிபிளாக இருக்கிற மாதிரி, ஹேஷ்டேக் எல்லாம் விசிபிளாக இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பப்ளிக் ஃபோல்டர் இடத்துல போயிட்டு நம்ம அப்லோட் பண்ணணும். அதில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் நேமில் நம்ம என்ன இதை கொடுத்துருக்கோமோ அதை நம்ம அதில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கரெக்டாக நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இவ்வளோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை சார் கூட ஆடியோவில் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பண்ணலாம் பார்ப்போமா? ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் வீடியோ எடுத்தது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஹாய். ஸோ நான் எஸ்பிஓ சம்மந்தமாக என்னுடைய பாயிண்ட்டை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இமேஜை ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மாதிரி எடுத்து நம்ம ஓன் வாய்ஸில் 30 செகண்ட்ஸ்க்கு மேலே பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இமேஜை பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ரன் பண்ண விட்டுட்டு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இது நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லலாம். இங்கே நம்ம இந்த வாய்ஸில் நான் சொன்னாலும் அங்கேயும் நீங்கள் நம்மளோட ஓன் வேர்ட்ஸ் 5 வேர்ட்ஸ்க்கு மேலே அங்கேயும் இருக்கணும், ப்ளஸ் இங்கேயும் இருக்கணும். இங்கே நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் பேசினாலும் அங்கேயும் இருக்கணும். அதே மாதிரி இங்கே நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டாலும் அங்கே சொல்லணும். அதே மாதிரி இங்கே நீங்கள் சொல்ல வேண்டியதை இமேஜஸாக டைப் பண்ணி இதில் பேக்ரவுண்டில் போட்டு பண்ணாலும் அங்கே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் சொல்லணும். எந்த மெத்தடில் நீங்கள் இங்கே செஞ்சாலும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கண்டிப்பாக 5 வேர்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ இதை நான் முடிச்சுட்டேன். இப்போ நான் இதை அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் டைட்டில் கொடுக்குறேன். டைட்டில் கொடுத்துட்டு அந்த ஹேஷ்டேகை லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைட்டில் எதுவுமே
நம்ம வந்து கம்மியாக இருந்தாலும் நம்ம எஸ்பிஓ இதை வந்தாச்சும் நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதை பைமோட்டோ எஜுக்வெஸ்ட் உள்ளது இல்லை ஃபிட் ஆகலைனாலும் நம்ம எஸ்பிஓ இது மட்டும் கண்டிப்பாக டைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து எஜுக்வெஸ்ட் எடுக்கிறேன். ஏன்னா டைட்டில் வந்து 121 100 கேட்குது இல்லையா, ஸோ அதுக்காக அதை கம்மி பண்ணுறேன். அடுத்தது பைமோட் எடுக்கிறேன். பைமோட்டு எடுத்துட்டேன். அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு வந்து 10 இது எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லாஸ்ட் இருக்கிறத நான் எடுக்கிறேன். லாஸ்ட் இது ஃபுல்லாகவே எடுக்க முடியல. அதாவது இப்போ நான் இப்போ வந்து அது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தானே, டிஜிட்டல் பார்த்தீங்களா, டிஜிட்டல்னாலும் அது வந்து அக்செப்ட் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஹேஷ்டேகை மட்டும் எடுத்துடலாம். வேறு ஒன்றும் நம்ம எடுக்க வேண்டாம். மற்றதெல்லாம் ஓகே. அது ஒன்று இருக்கும்போது நமக்கு வந்து அது எக்ஸஸாக இருக்கு இல்லையா, அதனால் அதை மட்டும் எடுத்துருங்க. மீதியெல்லாம் கிளியராக எடுத்துருங்க. இது ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்கா. அடுத்தது பப்ளிக்கில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. பப்ளிக்கில் இருக்குது. அடுத்தது ஆடியன்ஸ் பார்த்துக்குங்க. ஆடியன்ஸ் வந்து நோ இட் நாட் மேட் ஃபார் கிட்ஸுன்னு போடணும். இது வந்து 18+ தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதனால் கிட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது. நாட் மேட் ஃபார் கிட்ஸுன்னா கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்லோட். இது வந்து ஷார்ட்ஸாக தான் போகும், ஏன்னா 3 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கனால இது ஷார்ட்ஸாக தான் போகும். ஸோ இதை அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ நான் என்னோடய வீடியோஸில் பார்க்குறேன், வீடியோஸில் பார்க்குறேன். அப்லோட் ஆயிடுச்சா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா யூடியூப் ஸ்டூடியோ போகணும். எதுக்கு யூடியூப் ஸ்டூடியோ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ம அங்கே தான் நம்ம கொடுக்க முடியும், எடிட்டில் போயிட்டு. ஸோ கண்டென்ட்டுக்கு போகிறோம். கண்டென்ட்டில் போயிட்டு நான் ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன், அதனால் இதை எடுக்கிறேன். இதை எடுத்துட்டு இந்த எடிட் ஆப்ஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு 5 வேர்ட்ஸ் நம்ம டைப் பண்ணணும். ஓகே, நான் டைப் பண்ணிட்டேன். 5 வேர்ட்ஸ்க்கு மேலே டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு அந்த இதை கர்சரை கீழே இப்படி வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணியாச்சா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இது இருக்கணும். மேலே வந்து 5 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கணும். அண்ட் அது கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். டிஸ்கிரிப்ஷன் போட்டோடனே இங்கே போயிட்டு இந்த இடத்துல கரெக்டாக எல்லாம் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, பப்ளிக்கில் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய யார் வீடியோஸ்க்கு போவோம். இப்போ நம்ம வந்துட்டோம், யார் வீடியோஸ்க்கு போகிறோம். யார் வீடியோஸில் இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற டாட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்துடும். இமேஜு, நம்மளுடைய டைட்டில், ஹேஷ்டேகு அண்ட் இந்த மோர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை கீழே வரைக்கும் எல்லாமே கிளியராக கவர் ஆகிடுச்சு. நம்ம இந்த வீடியோ போட்டுது டிஸ்கிரிப்ஷன் இதை பண்ணால் தான் எல்லாமே வரும். இப்படி இந்த மாதிரி வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. நான் எல்லாம் கிளியராக இருக்குது. நான் என்னுடைய டைட்டில் போட்டிருக்கேன், ஹேஷ்டேக் போட்டிருக்கேன் அண்டு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கிளியராக எல்லாமே கொடுத்துருக்கேன்னா இப்போ இதை வச்சு இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம டாஸ்க்கு கிட்டே போவோம். இப்போ நம்ம டேஷ்போர்டுக்கு போயிட்டு க்ளவுட் ஸ்டோரேஜ்ன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு பப்ளிக்கு போயிட்டு அப்லோட் ஃபைல்ஸ்க்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம யூடியூப் பண்ணோம். ஓகேவா? அடுத்தது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மை ஃபீட்பேக் கொடுத்துட்டு கேட்டகரியில் வந்து டெஸ்டிங் கொடுத்துட்டு இந்த இடத்துல சூஸ் ஃபைலில் நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணணும்.
சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இங்கே வாங்க. இந்த இடத்துல நீங்கள் எடிட் கொடுத்துட்டு, இதில் ஒரு வேளை நீங்கள் வந்து மறந்துட்டீங்க, ஏதாவது யூடியூப்னு கொடுக்குறது போல் வேறு எதாவது கொடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் எடிட் பண்ணி இந்த இடத்துல சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகிடும். இந்த ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட வீடியோ ஓப்பன் ஆகும். நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட், ஓகேவா? நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது அப்படியே அவங்களுக்கு போயிடும். ஸோ அவங்க செக் பண்ணி பார்த்துப்பாங்க நம்ம எடுத்தது கரெக்டாக எடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு பண்ணணும். டைட்டிலில் நீங்கள் கொடுத்துட்டு அங்கே வந்து நம்ம SBO ஹேஷ்டேக் எல்லாமே கவர் பண்ணணும். முடியாத பட்சத்தில் லாஸ்ட் இருக்கிறத மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓகே ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் வீடியோஸ் போடுறதா இருந்தால் இது ஷார்ட்ஸ் ஒரு வீடியோஸ்க்கு எப்படி அக்செப்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதுவும் அக்செப்ட் ஆகலைன்னா லாஸ்ட்டாக இருக்கிற ஹேஷ்டேக் மட்டும் எடுத்துகிட்டு போடுங்க. இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக போட்டுருங்க. அண்ட் அங்கேயும் 5 வேர்ட்ஸ் கொடுத்துருங்க. ஸோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், ஹாவ் அ கிரேட் டே.